பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழகு பிறந்தார், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழகு பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ
புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை, இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த செய்தி ஆண்டவர் என்னோடு கூட பேசின பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது பாருங்க. அவர் அனந்த ஞானம் உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார், எப்படி பிறந்தார் என்பதையெல்லாம் ஒரு புதிய கண்ணோட்டத்திலே அவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்ன ஒரு அருமையான ஒரு பதம் பாருங்கள், என்ன ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இனி யார் உங்ககிட்ட கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லிடலாம்? தேவன் மாம்சத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம படிச்சுக்கணும். தொடர்ந்து அந்த வார்த்தையை நாம் முழுமையாய் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து எப்படி அவர் முன் உரைத்தபடி இந்த உலகத்திலே வந்தார், முன்னுரைத்தபடி திரும்பவும் வரப்போகிறார் என்பதையும் அவருடைய பாடு மரணங்களையும் ஒரே ஒரு வசனம் தெள்ள தெளிவாய் காட்டுகிறது என்று சொன்னால், அது இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை பாருங்கள், எப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளால் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். என்ன அருமையான வார்த்தை! அப்படியே இயேசுவுடைய வாழ்க்கையை தத்ரூபமாய் அது அப்படியே ஜிஸ்டா நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அது என்ன வார்த்தை? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவர்கள் அவரை தேடின பொழுது அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டார் என்று சொன்னால் தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தினார். யார் தேடினார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு எல்லாருக்காகவும் அவர் வெளிப்பட்டார். எல்லாரும் பிரத்யட்சமாய் காணும்படியாகவே அவர் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த ஆண்டு மாம்சத்திலே எப்படி அவர் வெளிப்படுகிறார் எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே யோவான் 1ஆம் அதிகாரம் 1:14 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு வார்த்தை இருந்தது. காணக்கூடாத இறைவன், அவரை பார்க்க முடியல, ஆனால் அவரிடத்திலிருந்து ஒன்று வெளிப்பட்டது. அதுதான் வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தை வெளிப்பட்டது. அவரை பார்க்க முடியவில்லை, ஆனால் அந்த வார்த்தை கேட்கும்படியாக இருந்தது. ஆகவே தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக அவர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டாராம்? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. என்ன அருமையான வசனம் பாருங்க. அவர் நம்முடைய 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று. எதுக்காகவா அவர் தம்மை காட்டினார், தம்மை வெளிப்படுத்தினார், எல்லாருக்கும் முன்பாக அவர் தம்மை நிரூபித்தார், வெளிக்காட்டினார் என்று சொன்னார். பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே பலி இடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டு இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியது இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவங்களை நீக்கும் பொருட்டாக ஒரு தரம். நமக்கு என்ன சான்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சான்ஸ். இயேசு ஒரு தரம் பிரத்யட்சமாய் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இனி ஒரு முறை அவர் இப்படியாக மாம்சத்திலே அவர் வெளிப்பட போவது இல்லை என்பதே தான் அர்த்தம். அவர் ஆவியிலே வருவார், பிரத்யட்சமாய் வருவார். மாம்சத்திலே நம்ம போல சதையுமாய் வந்தவர் ஒரே தரம் பலியிடப்படும்படியாக வந்தார். அவர் ஒரே தரம் பலியிடப்படும்படியாக வந்தார், பாவங்களை நீக்கும்படியாக வந்தார். யோவான் ஸ்நானகன் என்ற அருமையான தீர்க்கதரிசி தூரத்தில் இயேசு வருவதை கண்டு யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு வருவதை கண்டு அவர் சொன்னாராம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். இயேசு என்றால் என்னது? பாவங்களை தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இயேசு என்றால் அவர் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எல்லாரும் இருக்கீங்களா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? பாவத்தை தீர்ப்பதற்காக. ஒரு அருமையான ஒரு உதாரணம், ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒருவன் பெதஸ்தா குளத்திலே அருகிலே அவன் படுத்திருக்கிறான். எருசலேம் தேவாலயத்தின் ஆட்டு வாசல் பக்கத்தில் இந்த குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே நெடுநாளாய் அவன் காத்து கிடக்கிறான். 38 ஆண்டுகளாய் அவன் காத்து கிடக்கிறான். இயேசு அப்பக்கமாய் வருகிறார். நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனுக்கு எப்படி தெரியும் பாருங்க, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று. அவன் அதுக்கு தான் ஆவலாக காத்திருக்கான். எதற்காக? அவனுடைய விசுவாசத்தை இன்னும் தூண்டுவதற்காக. ஓ, எனக்கு ஒரு ரெமடி வந்து விட்டது, எனக்கு ஒரு பரிகாரம் வந்து விட்டது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் போய் அந்த குளத்துக்குள்ள இறங்குவதற்கு முன்பே வந்து என்ன செய்றாங்க, இறங்கிறாங்க. அதனால தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தை கலக்குவான். யார் முந்தி அதிலே இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சுகமடைவார்கள். எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும். ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பாருங்க, அவன் பாருங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். அதற்கு சொன்னார். அதற்கு பின்பு பாருங்க, தேவாலயத்தில் அந்த மனுஷனை கண்டார். ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் எப்படி ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொஸ்தம் அடைந்த உடனே அவன் போகிற இடம் எங்க? தேவாலயம். அநேகரை நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவோம். சுகவீனமாக வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்களா வருவாங்க. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவோம், நீங்கள் தொடர்ந்து வாங்க, நாங்கள் கடந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அங்கே வந்து பாருங்கள் ரொம்ப சத்தமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப சத்தமாக இருக்குது. அடுத்து எல்லாரும் என்னை வெளியில் பார்த்துருவாங்க. இப்படிலாம் பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க வரும்போது எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும். நீங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கீங்க சுகம் எனக்கு உண்டுன்னு. பாருங்க இன்னைக்கு. ஆனால் இந்த மனிதன் தேவாலயத்துக்கு போகிறான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் அவனை கண்டு சொல்லுகிறார்,
கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. ஒரு சாட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, அதனால் நானும் கொஞ்சம் ஆசையாக அதை பார்த்தேன். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப நம்ம சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு சுய நீதியில் நடந்து கொள்வாங்க. அதே போல் தான் அவங்களும் எல்லாமே அப்படி நினச்சி வளர்ந்துருக்காங்க. அநேக புஸ்தகங்களை படிச்சிருக்காங்க. ரொம்ப தெய்வங்களை அவங்க வணங்கி இருக்கிறாங்க. நிறைய தெய்வங்களை நாடி போயிருக்காங்க. அப்பொழுதுதான் அவங்க உண்மையான தெய்வம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடுகிற பொழுது இயேசு என்ற தெய்வத்தை அவர்களுக்கு அறிமுகமாக தானே கண்டுபிடித்து கொண்டார்கள். இயேசுவிடத்தில் வந்தபோது அவங்க சொன்னாங்க, யாரும் எனக்கு டீச் பண்ணல, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் வந்தது என்ன, எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் மேட்டர் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்க வந்தேன். ஆனால் பாருங்க, இயேசு என்ற உடனே நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அப்போ நான் ஒரு மனிதன் மேலே ஒரு ஆசை வைத்திருந்தேன். திருமணம் ஆகும் பொழுது இவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நினைவுகளினாலே நினைத்திருந்தேன். ஆனால் பாருங்க, அந்த நினைவுகள் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது, துக்கமாக இருந்தது. நான் யாரிடத்திலும் சொல்லலை, ஒன்றும் செய்யலை. என் சிந்தனையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் சிந்தித்திருந்தேன். அவ்வளவுதான். நான் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு மிகுந்த ஒரு மன கஷ்டம். எவ்வளவு பெரிய அருவருப்பான பாவி நான், என் சிந்தனையிலே நான் கரைப்பட்டு இருக்கிறேனே, இது இப்படி நான் நினைத்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், உன் பாவங்கள் அற உன்னை நான் கழுவி சுத்திகரித்தேன். அவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இதே போல் இன்னொரு சம்பவம் கூட, விபச்சார ஸ்திரீயை ஒருவர் கொண்டு வருவாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1-11 வரைக்கும் பார்க்கும்போது, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்திரீ கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி இவளை பிடித்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொல்லிட்டு அவர் கீழே குனிந்து, அந்த பெண்ணை பார்க்கவில்லை, மனிதர்களை பார்க்கவில்லை, அவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் பாருங்க. அப்பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது அவர் கேட்கிறார், அங்கே வந்தவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்க போயிட்டாங்க, நானும் இனி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அழகா சொல்வார் பாருங்க, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய். இனி பாவம் செய். இன்னைக்கு அதனால தான் நீங்களும் நானும் உயிரோடு இருந்துட்டுருக்கோம். இயேசுவிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யார். இனி பாவம். சிந்தனையில் எத்தனை பாவங்க, இங்கேருந்து இங்கிட்டு போகமுனே நமக்கு எத்தனையோ பாவத்தை நம்ம செய்தோம். ஒருவரை பற்றி குறைவாய் நினைத்து விடுகிறோம். ஒருவரை குறித்து அவர்களிடத்தில் நம்ம சொல்லலை, ஆனால் என்ன செய்கிறோம், நம்ம நிறைய நேரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்து விடுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நம்மை மன்னித்து மன்னித்து வைத்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பாவிகளை எல்லாரும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவிகளே பாவிகளேன்னு சொல்கிறாங்க, அதனால தான் எனக்கு இந்த கிறிஸ்டியானிட்டியே பிடிக்கல. நிறைய பேர் பாவிகளேன்னு சொல்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறோம், நீங்கள் உங்களையும் நான் எங்களையும் சேர்த்தா சொல்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்ம பாவின்னு சொல்கிற நமக்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். முதலாவது, அவர் தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன், பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். இரண்டாவதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினால் உண்டானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நேர்த்தியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அவர் எல்லா வியாதிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் சுகமாக்கினார், அவர் குணமாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 4:24 சொல்கிறது, பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, ஒரு சம்பவத்தை பார்க்கோம். மத்தேயு 17:15 ஒரு மனிதனை ஒரு இளைஞனை கொண்டு வருகிறார். அவர் தகப்பன் சொல்லுகிறார், என் மகன் சந்திர ரோகியாய் இருக்கிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் அவன் விழுந்து போகிறான் என்று சொல்லுகிறான். மத்தேயு 17:15. அதே அதிகாரத்தில் 17:18 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான. அந்நேரமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏன்னா அவருக்கு பிசாசை பற்றி நல்லா தெரியும். 40 நாள் அவர் உபவாசத்தோடு இருந்த பொழுது, உபவாசம் முடிந்த உடனே, பார்த்தீங்களா, உபவாசம் ஆரம்பிக்கும் போது இல்லை, உபவாசம் முடிந்த உடனே பிசாசு அவரை சோதிக்கும்படியாக வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். அவருக்கு தெரியும் பிசாசு கையில் மாட்டினோன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். ஒரு சமயம் அப்படித்தான் பாருங்கள், ஒரு வாலிப பெண்ணுக்கு அவளுக்கு உள்ளே நிறைய பிசாசுகள் இருந்தது. எனக்கு முதல்ல தெரியாது, ஒரு பிசாசு விரட்டதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆகா, அந்த பிசாசு என்ன செஞ்சிடுச்சு, ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா தான் இருக்கேன், ஆனால் பாருங்கள் இன்னும் ஒரு 10 பேர் என் மேலே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்களா. அப்போ நான் நினச்சேன், இன்னும் 10 பேர் இருக்காங்களா, பிசாசு தான் ஓடி போச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், அதை தான் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அங்கே ஒருவன் கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டு இருந்தான் என்று மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்துதான், பிரேத கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்டினால் கட்ட முடியாதபடி இருந்தது. இயேசுவை பார்த்தவன் வருகிறான், அவன் சொல்லுகிறான், இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் லேகியோன். என்னங்க சொன்னாங்க, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அந்த பன்னிக்குள்ளே போகிறதுக்கே அனுமதிங்க. 2000 பன்றிகள் அப்படியே மேட்டிலிருந்து ஓடி அது மாண்டதாம். இப்பொழுது அந்த மனிதனுக்கு நேர்ந்தது என்ன பாருங்க, அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்திருந்தான். அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, புத்தி. இந்த சம்பவத்தில் நான் அந்த பேய்களை விரட்டும் போது ஒவ்வொரு வாரமும் வந்துட்டே இருக்கும் பேய். ஒவ்வொரு நாளும் ஒரு பேரை சொல்லும். வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. ஆனால் ஒரு நாளும் இயேசுன்னு சொல்லாது. நீ யார் வந்திருக்க, ஏதாவது ஒரு பேரை சொல்லும். நான் அங்கே அவன் வந்திருக்கேன், இவன் வந்திருக்கேன். நீ யார் வந்திருக்க, இயேசு வந்திருக்கேன்னு ஒரு நாள் என்ன செய்யாது, சொல்லவே சொல்லாது. அதனால தான் சொல்றேன், இயேசு என்ற பெயரை சொல்ல விருப்பம் இல்லையா? நமக்குள்ள யார் இருக்கா? வேற யாரோ இருக்காங்க. உங்களை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே தெரியும், யாரோ ஒருத்தர் உள்ள கிடக்காங்களே. இந்த பெண்ணுடைய காரியம் என்ன பாருங்க, அவளை திருமணமாகி அவளை முடித்து கொடுத்துருந்தாங்க. அவளால் அங்கே வாழ முடியல, வீட்டுக்கு வந்துட்டா. ஒரு நாள் கூட வாழாத ஒரு பெண். எனக்கு இந்த இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன், நீ திரும்ப கட்டப்படுவாய். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ திரும்ப கட்டப்படுவாய். நீ திரும்ப, நம்ம அப்படியே உடைஞ்சி போகிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். திரும்ப நம்மை கட்டுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் உடைந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் திரும்ப கட்டுகிற தேவன். அப்படி அவருக்கு சொல்லும்போது, உன்னை திரும்ப ஆண்டவர் கட்டுவார். அவர் சொன்னால், ஐயோ வேண்டவே வேண்டாம், இந்த பேயெல்லாம் போனால் போதும். ஒரு நாள் பாருங்கள், 80 பேய் துரத்தியாச்சு. ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார்.
ஒரு பிசாசு எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருமா? 7 பிசாசை கூட்டிகிட்டு வரும். ஒரு பிசாசு எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரும்? 7 பேர். அப்போ அவள் எங்கேருந்து இந்த பிசாசுகள் வந்தது அப்படின்னு சொல்லி அவளிடத்துல நான் விசாரித்தப்போ ஆண்டவர் எனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். ஒரு சிவப்பு நிற உடையை அவள் அணிந்திருப்பது போல ஒரு காட்சியை கொடுத்தார். ஒரு காட்சி என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் காட்டினார். நான் கேட்டேன், என்ன ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டா? அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு மனிதனை நாடி நாங்கள் சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு பல மைல் தூரம் நாங்கள் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போவோம். அங்கே போகும்போதே பல வணக்கங்களை அவர்கள் வணங்கி கொண்டே செல்லுகிற பொழுதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அவர்களோடு கூட ஒட்டி கொண்டது பாருங்க. 7 ஆயிற்று, இன்னும் அதிகமாயிற்று. ஆனால் கர்த்தர் திரும்பவும் அவளுடைய வாழ்க்கையை கட்டினார். ஏன் தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே. அப்போ அவங்க சொல்லுவா அடிக்கடி, நான் புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்கேன். என் வீட்டில் இங்கே வந்துட்டு அவள் வீட்டுக்கு போய் பேச, நான் ரைட்டாக பேசினேனா? உங்களை நான் மதிப்பாக பேசினேனா? நான் உங்களை கனவீனமாக படுத்தினேனா? நான் சரியாக பேசினேன், ஆமாம் ரைட், நான் ரைட்டாக இருக்கேனா? அடிக்கடி கேட்பா, ரைட்டாக இருக்க, நீ ரைட்டாக தான் இருக்க. இல்லை நான் ஏதோ பேசியிருக்கேன், நான் உங்களை ஏதோ பேசிட்டேன். இல்லை, நீ ரைட்டாக தான் பேசுகிறேன். அப்போ தான் எனக்கு இன்றைக்கு நான் இதை சிந்தித்து கொண்டிருந்த பொழுது புத்தி தெளிவில்லாமல் ஆக்குகிறது இது பிசாஸ். இந்த லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன் எப்படி இருந்தான் பாருங்கள். புத்தி தெளிந்தவனாய் இருந்தான். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வெளிப்பட்டார். கடைசியா நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். இயேசுவின் மூலமாய் பிதாவிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். பிதாவிடத்தில் இயேசுவின் மூலமாய், அதற்காகவே இந்த கடைசி காலத்திலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எதற்காக வெளிப்பட்டார் சொல்லலாமா? பாவத்தை சுமந்து தீர்க்க, 2வதாக பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த கடைசி நாட்களில அவர் நமக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தலை தாழ்த்துவோமா? அன்பு தகப்பனே, கேட்ட நல்ல சத்தியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீரப்பா. பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பாவ பரிகாரியாய் மாறினீரப்பா. சாப பரிகாரியாய் மாறினீர். பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாக, அவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற நுகத்தடிகளை உடைத்து போடும்படியாக, எங்கள் மேல் வைத்திருக்கிற கட்டுக்களை அறுத்து போடும்படியாகவே இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீரப்பா. ஆண்டவரே, கடைசி காலங்களிலே எங்களுக்கும் நீர் வெளிப்பட்டீர். நாங்கள் உம்மை இன்னும் விசுவாசிக்க, மூலமாய் தேவனை விசுவாசிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆராதனை இயேசு